அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் பாரம்பரிய செட்டிநாடு சுவையில் தரமான தேங்காய் எண்ணெயில் நம் குடும்பத்தின் பாசத்துடன் தயாரிக்கப்படும் உங்களுக்கான சுவையான ஸ்நாக்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், சுவை மட்டுமல்ல நம்பிக்கையும். இந்திய போர்களில் பயன்படுத்தப்படும் டேங்குகள் சென்னை அருகே தயாரிக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இதன் சுவாரஸ்யமான பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமான இடம் ஆவடிக்கு உண்டு. இந்திய ராணுவத்திற்கு டாங்குகளை தயாரித்து வழங்கும் தொழிற்சாலை இங்குதான் அமைந்திருக்கிறது. ஆவடி என்றால் ஆர்மோர்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனேஷன் டிபார்ட் ஆஃப் இந்தியா என்பதன் சுருக்கம் என்பார்கள். ஆனால் உண்மையில் அதற்கு முன்பாகவே அந்த பகுதியின் பெயர் ஆவடிதான். ஆயிரத்து 1960களில் ஏற்பட்ட சீனாவுடனான போரில் இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. அப்போதைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள், ஊர்திகள், போர் ஆயுதங்களுக்கு வெளிநாடுகளையே எதிர்பார்த்து நிற்கும் நிலை இருந்தது. இதை மாற்றியமைப்பதற்காக நமக்கான ஆயுதங்களை நாமே தயாரிப்போம் என்ற முடிவுக்கு வந்த இந்திய அரசாங்கம் அதன் விளைவாகத்தான் 1965ஆம் ஆண்டு சென்னைக்கு அருகில் உள்ள ஆவடியில் மிகப்பெரிய ராணுவ தொழிற்சாலை நிறுவப்பட்டது. தொடக்கத்தில் விஜயந்தா, அஜய அர்ஜுனா, T-72, T-90 என பல ரகங்களில் டாங்குகள் தயாரிக்கப்பட்டன. ஆவடியில் தயாரிக்கப்பட்ட இந்த டாங்குகள் தான் வங்கதேச விடுதலை போர் முதல் கார்கில் போர் வரை பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போர்களில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது. தற்போது கனரக வாகனங்கள் தயாரிப்பு, போர் ஊர்திகள் ஆராய்ச்சி நிறுவனம், படை உடை தொழிற்சாலை, இன்ஜின் தொழிற்சாலை, தளவாடங்கள் கிடங்கு, ராணுவம், கப்பல் படை, விமானப்படை, CRPF என பாதுகாப்பு துறையின் அனைத்து நிறுவனங்களும் அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களை சார்ந்த வீரர்கள் வசிப்பதால் இந்த இடம் குட்டி பாரத விலாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் பாரம்பரிய செட்டிநாடு சுவையில் தரமான தேங்காய் எண்ணெயில் நம் குடும்பத்தின் பாசத்துடன் தயாரிக்கப்படும் உங்களுக்கான சுவையான ஸ்நாக்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், சுவை மட்டுமல்ல நம்பிக்கையும்.